तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். ஆயுளுக்கு காரகன் சனி பகவான். சாதகத்தில் சனி பலம் பெற்றிருந்தால் அந்த சாதகருக்கு ஆயுள், நல்ல மனப்பான்கு, சிக்கன குணம், பொறுமை, தத்துவ ஞானம், வெளிநாட்டு வாசம் ஆகியவற்றை அருள்வார். நீதிமானாக செயல்பட்டு அவரவரின் முன் வினைகளுக்கு ஏற்ப உரிய பலாபலன்களை கொடுத்து மனித வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துவார் சனீஸ்வரர். கிரகங்களில் மெல்ல நகர்பவர். அவரை சனைச்சரன் என்று போற்றுகின்றன ஞான நூல்கள். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வருவதற்கு சனி பகவானுக்கு 30 வருஷம் தேவைங்க. அதாவது ஒருவரது வாழ்நாளில் சனி பகவான் 3 முறை வலம் வருகிறார். 3ஐயும் முறையே மங்கு சனி, பொங்கு சனி, போக்கு சனி என்று அழைப்பாங்க. கிரக பயிற்சிகளில் சனி பயிற்சிக்கு அதீத முக்கியத்துவம் உண்டு. அந்த வகையில் வரும் 29/3/2025 அன்று சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பராசியில் இருந்து குருவின் வீடான மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலம் அவர் குருவின் வீட்டில் அமர்ந்து பலன் தர போகிறாருங்க. அந்த வகையில் இந்த சனி பயிற்சியில் கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 3 ராசிக்காரவங்க 7.5 சனி காலத்துக்கு ஆட்படுவாங்க. 7.5 சனி என்றதும் பயங்கொள்ள தேவையில்லை. அப்படியே அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி போன்ற நிலைமைகளை எண்ணியும் கலங்க வேண்டியதில்லை. சனி பகவான் நம் வினைகளை கரைக்க வல்லவர். இன்ப துன்பங்களை வினைப்படி செயல்படுத்தி வாழ வைப்பவர். சாதகப்படியும் கோச்சாரப்படியும் சனி பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் அவரின் அருளை பெற சனிக்கிழமையில் சனைச்சர நம என்று சொல்லி அவருக்கு 16 வகை உபச்சாரங்களை அளித்து வழிபடலாம். சனி பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் வரும் மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 5ஆம் இடத்துக்கு வருகிறார். ஓரளவு பணவரவு உண்டாகும். குடும்பத்தினருடன் அமர்ந்து சிரித்து பேசி மகிழக்கூடிய இனிய நிலை உருவாகும். பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். எனினும் எல்லா விஷயங்களிலும் சற்று கவனத்துடன் இருக்கிறது நல்லது. இந்த வருஷம் குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் நிகழ உள்ளன. இந்த கோள்களின் சாரங்களினால பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. குறிப்பாக கல்லூரி மாணவ மாணவிகள் கல்வியிலும் வேலைக்கு செல்வோர் பணியிலும் மிகவும் கவனமாக இருக்கணும். எக்காரணம் கொண்டும் வேறு பணிக்கு செல்ல வேண்டாம். சுப செலவுக்காக கடன் வாங்கினாலும் தகுதிக்கு மேல் அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. பெண்கள் சமையல் பணிகளில் கவனத்துடன் செயல்படணும். மற்றபடி 5இல் நிற்கும் சனி பகவான் தரும் பலாபலன்களை பார்த்தோமானால் வீட்டை கட்டி முடித்து கிரக பிரவேசம் கோலாகலமாக நீங்கள் செய்வீங்க. கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் விலகும், சந்தோஷம் பெருகும். பிள்ளைகள் வரம் எதிர்பார்க்கும் அன்பர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். என்றாலும் கர்ப்பிணிகள் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சனி பகவானின் பார்வை பலன்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்களின் 2ஆம் வீட்டை பார்க்குறதுனால இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசுறது நல்லது. கண்ணை பரிசோதித்து கொள்ளுங்க. சில நேரங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடும். சனி பகவான் உங்களின் 7ஆம் வீட்டை பார்க்குறதுனால மனைவிக்கு கை கால் வலி, மறுத்து போகுதல், மறதி வரக்கூடும். சனி பகவான் உங்களின் லாப வீட்டை பார்க்குறதுனால நெடுநாளாக வராமல் இருந்த பணமெல்லாம் இனி கைக்கு வரப்போகுதுங்க.
மற்றபடி பிள்ளைகளின் உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுங்க. சில நேரங்களில் உங்கள் உள்மனதில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். யோகா தியானம் மூலம் சரி செய்து கொள்ளுங்க. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். புதிய சொத்து வாங்குவீங்க. வாகன வசதி பெருகும். இந்த ராசியை சேர்ந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியான குழப்பங்கள் வரும். உடல்நிலை குறித்து அக்கறை எடுத்துக்கொள்ளணும். அனுஷ நட்சத்திரக்காரங்க யாரையும் நம்பி முதலீடு செய்யவோ ஜாமீன் போடவோ வேணாம். வேலை, வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் பொருளாதார விஷயங்களில் மற்றவங்களை நம்பி ஏமாற வேணாம். கேட்டை நட்சத்திரக்காரங்க நண்பர்களுடன் கவனமாக இருக்கணும். கடனை தவிர்த்து விடணும். கவனக்குறைவால் வேலையில் பாதிப்புகள், பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். 2026 மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் அருளால் நன்மைகள் வரலாம். ஆக அதுவரையிலும் புதிய முயற்சிகள் எதுவும் வேணாம். இல்லத்தரசிகளே, குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். கணவர் உங்களின் வேலைகளை பகிர்ந்து கொள்வார். மாமியார், மாமனார் உங்களை பெருமையாக பேசுவாங்க. அலுவலகம் செல்லும் பெண்களே, வேலை சுமை, மன உளைச்சலில் இருந்து விடுபடுவீங்க. ஓரளவு பணவரவு உண்டு. எனினும் அதை கையாளுவதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். வியாபாரிகளே, பற்று வரவு உயரும். பழைய சரக்குகள் விற்று தீரும். உத்தியோகஸ்தர்களே, வேலை பளு குறையும். உங்களின் திறமையை கண்டு அதிகாரிகள் வியப்பாங்க. இந்த பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் கிரகநிலைகள் உங்கள் உத்தியோக தொழில் வாழ்க்கையில் அனுகூலமான பலன்களை அளிக்கலாம். இது உங்களுக்கு சற்று ஆறுதலை அளிக்கலாம். உத்தியோகத்தில் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கிட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தொழில் செய்பவர் என்றால் உங்கள் தொழிலில் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். என்றாலும் சில தாமதங்கள் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் பலன்கள் கிட்டும் எனலாம். இந்த பயிற்சி உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளை அளிக்கும் சாத்தியம் உள்ளது. அதனை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் பொறுப்புகள் கூடும். என்றாலும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி வெற்றி பெறுவீங்க. பணியிடத்தில் நீங்கள் பதவி உயர்வுகள் மற்றும் அங்கீகாரம் பெறுவீங்க. வெளிநாட்டில் வேலை செய்யும் வாய்ப்புகள் கூட கிட்டும். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் கடின உழைப்பு உங்களை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடும். சனி விடாமுயற்சிக்கு வெகுமதி அளிக்க வல்லது. எனவே விடாமுயற்சி உரிய நல்ல பலனை நீங்கள் பெறுவது உறுதி. அங்கீகாரம் மற்றும் முன்னேற்றம் ஆகியவை உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும். சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை பராமரிக்க முடியும். நீங்கள் திட்டமிட்டபடி விஷயங்கள் நடக்க சாத்தியமில்லை. என்றாலும் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம். அன்புக்குரியவங்க வித்தியாசமாக நடந்து கொள்ளலாம். மேலும் இந்த வேறுபாடுகளை சந்திப்பது உங்களுக்கு சவாலானதாக இருக்கலாம். உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுடன் சச்சரவுகள் ஏற்படலாம். சூழ்நிலையை அமைதியாக கையாளணும். வெளிப்புற சவால்களுக்கு மத்தியில் மன அமைதியை பேணுங்க. மேலும் உங்கள் பெற்றோருடன் உரையாடும் போது உங்கள் தோணியில் கண்ணியமாகவும் உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துவதில் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். திருமணத்துக்கு காத்திருந்தவங்களுக்கு தாமதம் ஏற்படும். குழந்தைகளுடனான உறவுகள் சில கவலைகளை ஏற்படுத்தலாம். அவங்க உங்கள் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு எதிராக நடந்து கொள்ளலாம். சில விஷயங்களை உங்கள் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. இவை தற்காலிகமானவை மட்டுமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கணவன் மனைவி உறவுகளை குறிக்கும் 7ஆம் வீட்டில் சனியின் தற்போதைய அசுப பார்வை காரணமாக தம்பதிகள் உறவில் சில தற்காலிக சவால்களை சந்திக்க நேரிடும். இவை தற்காலிகமான சவால்கள் மற்றும் விரைவில் முடிவடையும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொண்டு அமைதியாக இருக்கிறது சில விஷயங்களை விட்டு கொடுப்பது தேவையான அமைதியை தரும். திருமணமான தம்பதிகள் சமரசத்தில் கவனம் செலுத்தலாம் மற்றும் வேறுபாடுகளை களைய வெளிப்படையான தொடர்பு கொள்ளலாம். இந்த பயிற்சி காலத்தில் உங்கள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். நீங்கள் சீரான நிதி நிலைமையை பார்ப்பீங்க. உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள போதிய அளவு பணம் உங்களிடம் இருக்கும். முதலீடுகளை விவேகத்துடன் மேற்கொள்வீங்க. உங்கள் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீங்க. பாதுகாப்பான பொருளாதார நிலை இருக்க காண்பீங்க. தொழில் மூலம் லாபம் பெறுவீங்க. உங்களின் அத்தியாவசிய நிதி தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சாலும்
தேவையற்ற நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஊக வணிகம் அல்லது கமிட்டி வர்த்தகம் போன்ற முயற்சிகளுக்கு சிறந்த நேரமாக தெரியவில்லை. அவ்வாறு செல்ல முதலீடு செய்வதற்கு முன்னாடி முதலீட்டு வாய்ப்புகளை கவனமாக ஆராயினா நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அனைத்தும் சரியாக இருந்தால் மட்டுமே தொடரணும். இந்த பயிற்சி காலத்தில் மாணவர்கள் ஆற்றலுடன் செயல்படுவாங்க. புதிய திறமைகளை வளர்த்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் அந்த வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேணும். இலக்குகளை அடைய விடாமுயற்சி தேவை. கவன சிதறல்களை தவிர்த்து மனதை ஒருமுகப்படுத்துங்க. இந்த காலகட்டம் வெளிநாட்டில் படிப்பை தொடர சாதகமாக தோணுது. மேலும் உங்களுக்கு கல்வி உதவி தொகை கிடைக்கலாம். அதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கலாம். உங்கள் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் செயல்பாடுகள் அங்கீகாரம் மற்றும் கல்வி சாதனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேணும். உங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மற்றவங்களின் கவனத்தை கவரும் மற்றும் பயனுள்ள முடிவுகளுக்கு திறவுகோலாக இருக்கலாம். போட்டித் தேர்வுகாரங்களுக்கு தேர்வில் வெற்றி பெறலாம். இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேணும். உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிய பின்னடைவுகள் அடையும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் அதனை புறக்கணிக்காதீங்க. ஏதேனும் அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக கவனம் செலுத்தணும் மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனையை பெறணும். உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்க. சமச்சீர் ஊட்டத்தில் கவனம் செலுத்துவது சிறந்தது. நாம் நவீன உலகில் இருப்பதாலும் கணினி முன் அமர்ந்து பணியாற்றும் சூழலில் இருக்கிறதுனால உடற்பயிற்சி மேற்கொள்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் கணிசமாக மேம்படுத்த. அடுத்தது பரிகாரம். அதை பற்றி பார்க்கும்பொழுது ஸ்ரீ வாஞ்சியம் தளத்தில் உள்ள குப்த கங்கை தீர்த்தத்தில் நீராடி அங்குள்ள சகல தெய்வங்களையும் வணங்க வேணும். சிருங்கேரி சாரதா தேவியை தரிசித்து வாருங்க. துங்கபத்ரா படித்துறையில் உள்ள மீன்களுக்கு பொறியிடுங்க. திங்கட்கிழமை தோறும் உங்கள் அருகில் உள்ள ஈசனுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வர துன்பங்கள் விலகும். கிரக தோஷங்கள் தீருமுங்க.